நம்முடைய இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் இந்த நாளிலே 5வது நாளாக இந்த தியான நேரத்தை தியானிக்கலாம். இந்த தீர்க்க தரிசனமான புஸ்தகத்தில் இந்த உலக ரட்சிப்புக்காகவும் நம்முடைய ரட்சிப்புக்காகவும் நம்மளை நித்தியத்துக்காகவும் பிறக்க இருக்கிற பூமிக்கு வர இருக்கிற கிறிஸ்து இயேசுவை குறித்து யோபு என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கலாம். யோபுவை குறித்து தேவன் அவன் உத்தமனும் நீதிமானும் சன்மார்கனும் என்று சாத்தான் இடத்துல சாட்சி கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது என்று பிள்ளைகளே. ஆனால் சாத்தான் இந்த லோகத்தின் சத்ரு கர்த்தரிடத்தில் அதிகாரம் பெற்று உன்னிடத்தில் இருந்த ஆஸ்தி சொத்து சகலமும் பிடுங்கப்பட்டு அனாதியாக துரத்தப்பட்டு இருக்கும்பொழுது உன்னுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. அப்படியாக சோதனை காலத்தில் இருக்கும்போது நிலைமை பாருங்கள். வேத புஸ்தகத்தில் இப்படியாக சொல்லுது. எந்த நிலைமையில் இருக்கார் பாருங்கள். என் எலும்புகள் என் தோலோட என் மாம்சத்தோடும் ஒட்டி கொண்டு இருக்கிறது. என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் தப்பினது. என் சிநேகிதரே எனக்கு இறங்குங்கள், எனக்கு இறங்குங்கள். தேவனுடைய கை என்னை தொட்டது. தேவனைப் போல நீங்களும் என்னை துன்பப்படுத்தானேன். என் மாம்சம் பட்சிக்கப்பட்டாலும் நீங்கள் திருப்தியற்று இருக்கிறது என்ன? நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு அல்லது என்றைக்கும் நிலைக்க அவைகள் கருங்கல்லிலே உளிவெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதித்தால் நலமாயிருக்கும் என்று சொல்கிறார். இந்த பிள்ளைகளே, இதெல்லாம் சொல்லி அவருடைய விசுவாசத்தை நம்பிக்கை பாருங்கள். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அவருடைய வாஞ்ச கிறிஸ்து இயேசுவின் வருகைக்காக காத்திருந்ததை இந்த நாளில் நம்ம தியானிக்கிறோம். என் தேவ பிள்ளைகளே, நீங்களும் அந்த நம்பிக்கை நம்மளை ரட்சிக்கிற மீட்பர் இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை வைத்து கொள்ளுங்க. யோபு பாருங்கள், வைத்து அவருடைய விசுவாசத்தை பாருங்கள். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல. என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சியால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது என்று சொல்லுகிறார். என் தேவ பிள்ளைகளே, இப்படியாக யோபு காத்துட்ருக்கிறார். நாமளும் அவருடைய வருகைக்காக உங்களுடைய உள்ளத்தில் அவருடைய வருகைக்காக காத்திருங்க. யாரெல்லாம் காத்திருக்கீங்களோ, நீங்கள் காத்திருக்கிற தேவன், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற தேவன் அவர் உயிருள்ள தேவன். அவர் வருகிறவர், உங்களை கொண்டு போகிறவர். அங்கு உங்களுக்கு பரலோகத்தில் ஒரு நித்திய காலமாக தங்க பிளாட்ஃபார்மில் உலாவுகிறதுக்காக நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஜீவனுள்ளோர் தேசத்துக்காக நம்மை வேர்பிரித்து அவருக்கென்று நியமித்து கொண்ட ஒரு தேவன், இரட்சகர், மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த நாளில் இதை தியானிக்க நமக்கு நேரத்தை கொடுத்துருக்கார். இந்த வார்த்தையாகிய தேவன் மீட்பராக இருக்கிற இரட்சகராக இருக்கிறவர். அவர் பரிசுத்தமாக கண்ணின் வயிற்றிலே பாவ நிவாரண பலியின் பொருளாக வந்து நமக்காக பலி செலுத்துறதுக்காக செலுத்தி அவர் உயிரோடு எழுந்திருக்கார். இந்த பிள்ளைகளே, அவரை விசுவாசிங்க, நம்புங்க. இந்த நாளிலே அவரை குறித்து தியானம் பண்ணுங்க. அப்பொழுது உங்களுடைய ஜீவன் உயிர்ப்பிக்கும். ஆரோக்கியமாக சாட்சியாக நித்தியத்துக்காக அந்த விசுவாசத்தோடு இருங்க. ஒரு நாள் உங்களை உயிர்ப்பிக்கிற தேவன், இரட்சகரம் மீட்பரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து ஒருவரே என்று உறுதியாக நம்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.